Hi friends, நான் வரதராஜா. Welcome to my channel Wisdom Vibes. நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து ரொம்ப பிளஸ்டு கிரிக்கெட் டீம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். எதனால அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நம்ம கிரிக்கெட் ஆரம்பித்த காலத்திலிருந்து இது வரைக்குமே, அதாவது 1970s அண்ட் 1960ஸ்லேருந்து இது வரைக்குமே வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பஞ்சமாக இருந்ததே கிடையாது. ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வந்து ஒரே ஒரு டீம் கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எந்த டீம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கிரிக்கெட் டீம். ஸோ எவ்வளவோ ஸ்பின்னர்ஸ் இருந்திருக்காங்க. அதாவது நம்ம எராப்பள்ளி பிரசன்னா இருந்திருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனில் கும்ப்ளே இருந்திருக்காரு, அப்புறம் ரவீந்திர ஜடேஜா இப்போ விளையாடிட்டு இருக்காரு. எவ்வளோ ஸ்பின்னர்ஸ் வந்தாலுமே குறிப்பாக ஒரே ஒரு ஸ்பின்னர், அதாவது நம்மளுடைய தமிழ்நாட்டு வீரரான ரவிச்சந்தர் அஸ்வின், அவர் பண்ண ரெக்கார்ட் வந்து யாருனாலையும் பண்ணவே முடியல. அப்படி என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்தர் அஸ்வின் தான் வேர்ல்டு கிரிக்கெட் டெஸ்ட் ஹிஸ்டரியிலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட் டு டேக் 50 விக்கெட்ஸ், 100 விக்கெட்ஸ், 150 விக்கெட்ஸ், 200 விக்கெட்ஸ், 250 விக்கெட்ஸ் அண்ட் 300 விக்கெட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு பிளேயர் பண்ணி வச்ச ரெக்கார்ட் எல்லாமே வந்து ஈஸியா உடைச்சிட்டு போயிட்டு இருக்க ஒரு மிகப்பெரிய ஸ்பின்னர் தான் நம்ம ரவிச்சந்தர் அஸ்வின். ஸோ இந்த வீடியோல எக்ஸாக்டா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்தர் அஸ்வினோட லைஃப் ஹிஸ்டரி தான் பார்க்க போறோம். ஸோ அவர் கடந்து வந்த பாதைகளை பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபர்தர் வெயிட் நம்ம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? நம்ம கதையோட ஆரம்பம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 17th செப்டம்பர் 1986 சென்னை, அதாவது வெஸ்ட் மாம்பலம் சென்னையில் ரவிச்சந்திரன் அஸ்வின் அப்படின்ற ஒரு அழகான குழந்தை பிறக்குது. அவங்க அப்பாவோட பேர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரவிச்சந்திரன், அவங்க அம்மாவோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சித்ரா. ஸோ அவங்க அப்பா வந்து என்ன மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுமே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கிளப் கிரிக்கெட்டில் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலராக விளையாடிட்டு இருந்திருக்காரு. ஸோ கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தின் மேலே ஈடுபாடு ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருக்கு. ஸோ இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது ரொம்ப விளையாட்டுத்தனமான கிட்டாக இருந்தாலுமே அவர் வந்து ரொம்ப ரொம்ப படிப்பாளியான கிட்டும் கூட. ஸோ படிக்கிறதுலையும் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாராம். ஸோ அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பத்மசேஷாத்ரி பாலபவன் அப்படின்ற ஒரு ஸ்கூல்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தார். பட் அதுக்கப்புறம் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு வந்து கிரிக்கெட் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கிற காரணத்தினால ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து அவர் சென்ட் பீட் ஸ்கூலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டதுக்கு அப்புறம் எதுக்காக ஷிஃப்ட் ஆகிறாருன்னா அங்கே வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிரிக்கெட்டிங் அகாடமி ஃபெசிலிட்டி இருக்கு. ஸோ அங்கே வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கோச்சஸ்லாம் இருக்காங்க. ஸோ ப்ராப்பராக கிரிக்கெட்டிங்கில் வந்து ட்ரைனிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவர் சென்ட் பீட்ஸ்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார். ஸோ சின்ன வயசுலேருந்தே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஸோ இவர் சென்ட் பீட்ஸ் ஸ்கூலில் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் அங்கே சென்ட் பீட்ஸில் இருக்கிற கோச்சஸ் தான் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் விட்டுட்டு நீ வந்து ஆஃப் ஸ்பின் ட்ரை பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கிருந்து தான் இவர் வந்து ஆஃப் ஸ்பின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கார். அங்கிருந்து தான் வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். ஸோ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இவர் வந்து ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஸோ ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தார். ஸோ லோக்கல் கிளப் மேட்சஸ்ல எல்லாம் கூட ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருந்தார். ஏன் இந்தியன் அண்டர் 17 டீம்ல கூட செலக்ட் ஆகிட்டு அதுலயுமே வந்து ரொம்ப நல்லா விளையாடிட்டு இருந்தார். பட் அன்பார்ச்சுனேட்லி விளையாட்டு போயிட்டு இருக்கும்போது எல்லா பிளேயர்ஸ்க்குமே ஒரு ஃபார்ம்ல வந்து டிப் ஆகும் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வந்து ஃபார்ம் கொஞ்சம் டிப் ஆன உடனே இவரை வந்து ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ அண்டர் 17 டீம்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து ரீப்ளேஸ் பண்ண பிளேயர் வந்து ரோஹித் சர்மா அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவருடைய வாழ்க்கை இப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும்போது படிப்புலையும் ரொம்ப நல்லா எக்ஸல் ஆயிட்டு இருந்தாரு, கிரிக்கெட்லயும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருந்தாரு. அதே மாதிரி எல்லா மேட்சஸ்லயும் வந்து சூப்பரா பேட்டிங்கும் ஆடுறாரு, நல்ல பவுலிங்கும் போட்டு நிறைய விக்கெட்ஸும் எடுத்திருந்தாரு. ஒரு ப்ராப்பர் ஆல்ரவுண்டரா ரவிச்சந்திரன் அஸ்வின் உருவாயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அவருக்கு எப்போ வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 14 வயசுல தான் வருது. 14 வயசுல அவர் வந்து ஒரு மேட்ச் ஆடிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிப் போன்ல வந்து இன்ஜரி ஆயிடுது. ஸோ ஹிப் போன்ல இன்ஜரி ஆன உடனே என்ன ஆகுதுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 மாசம் அவர் கம்ப்ளீட்டா பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவரால் பேட்டிங்ல வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ஒரு வருஷம் வந்து அவர் கிரிக்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தள்ளி இருந்தார். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு தான் அவர் வந்து திரும்பி கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சார். ஸோ திரும்பி ஒரு வருஷம் கழிச்சு கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சாலுமே பேட்டிங்ல இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா எந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணாரோ அந்த அளவுக்கு இவரால் ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ அதனால என்ன பண்ணிட்டாருன்னா ஓகே இதுக்கப்புறம் என்னுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் எதில் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆஃப் ஸ்பின் பவுலராக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோக்கஸ் இவர் வந்து ஆஃப் ஸ்பின் பவுலராக மாறிடுறார். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து டிசம்பர் 2006 தான் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் டீமுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்றார். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ பண்ணதுக்கப்புறம் சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் பை 2007 வந்து பார்த்தீங்கன்னா இவர் 2 டீமுக்கு ஆடி இருக்கார். அதாவது தமிழ்நாடுவோட ரஞ்சி டீமுக்கு ஆடி இருக்கார். அதுக்கப்புறம் வந்து
பாத்தீங்கன்னா சவுத் ஜோன்லயும் வந்து ஒரு முக்கியமான பிளேயரா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து விளையாடிட்டு இருந்தார். பட் ஆனா இவர் வந்து ஒரே ஒரு எய்ம் என்னன்னா இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து விளையாடணும் அப்படின்றது இவருடைய முக்கியமான குறிக்கோள். பட் ஆனா அந்த டைம்ல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல எந்தெந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா பிரக்யான் ஓஜா இருந்தாரு, ரவீந்திர ஜடேஜா இருந்தாரு. இவங்க 2 பேர் தான் ரொம்ப ரெகுலர் ஸ்பின்னரா இருந்தாங்க. சோ இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல விக்கெட் எல்லாம் எடுத்துட்டு இருந்த காரணத்தினால இந்தியன் டீமுக்குள்ள பிரேக்கே பண்ண முடியல. சோ இவர் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு எப்ப கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2009ல வந்து சிஎஸ்கே வந்து இவரை ஏலத்துக்கு எடுக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே 2009ல ஒரு ஐபிஎல்ல ஏலத்துக்கு எடுத்தாலுமே அந்த ஐபிஎல் சீசன்ல வந்து வெறும் 2 மேட்ச் மட்டும் தான் விளையாட முடியுது. ஸோ இவருடைய ஃபுல் பொட்டன்ஷியல் அண்ட் டேலண்ட் வந்து அந்த 2009 ஐபிஎல்ல இவரால் காட்ட முடியல. அதுக்கப்புறம் திரும்பியும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவருக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 2010ல நடந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து சிஎஸ்கேக்காக இவர் விளையாடினார். ஸோ அந்த சாம்பியன்ஸ் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ரொம்ப சூப்பரா கலக்கி இருக்கார். அதுல வந்து கிட்டத்தட்ட 13 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி அந்த சாம்பியன்ஷிப்போட பிளேயர் ஆஃப் தி சீரிஸும் அப்படின்ற அவார்டும் வந்து வாங்கினார். சோ வாங்கினதுக்கு அப்புறம் ஹோல் இந்தியன் செலக்டர்ஸே வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து திரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, எக்ஸெப்ஷனலான பவுலரா இருக்காரு. சோ இவரை எப்படி நம்ம உள்ள கொண்டு வருது? ஏன்னா மெயினான பிரச்சனை என்னன்னா ஆல்ரெடி செட்டில்டு லைன் அப் இருந்தது. ஒரு நல்ல பவுலர் ரவீந்திர ஜடேஜாவும் இருந்தாரு, பிரக்யான் ஓஜாவும் இருந்தாரு. 2 பேரும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த டைம்ல ரவிச்சந்திரன் அஸ்வினை எப்படி உள்ள கொண்டு வருது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூல தான் ஃபர்ஸ்ட் டைம் இவரை டெபியூ பண்ண வைக்கிறாங்க. ஸோ ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ இவருக்கு எப்போ ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 5th ஜூன் 2010ல ஸ்ரீலங்காக்கு எதிரான ஒரு மேட்ச்ல தான் ஒன் டே இன்டர்நேஷனல் டெபியூ பண்றாரு. ஸோ அந்த மேட்ச்ல வந்து ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. அதாவது 32 பால்ல 38 ரன் அடிக்கிறாரு. பிளஸ் அட் த சேம் டைம் வந்து அந்த மேட்ச்ல 2 விக்கெட்டுமே எடுக்கிறாரு. ஸோ ஒரு ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஓகே ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. பட் ஆனால் ரெகுலரா வந்து இவரால் ஒன் டே இன்டர்நேஷனல் டீம்ல இருக்க முடியல. மெயினான பிரச்சனை என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதே பிரச்சனை. ஆல்ரெடி நிறைய சீனியர் ஸ்பின்னர்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருக்க காரணத்தினால இவரால ரெகுலரா வந்து டேக் பார்ட் பண்ண முடியல. இவருக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டில எல்லாம் என்னதான் இருந்தாலும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல இனிஷியலா. அதாவது ஒரு 2 விக்கெட் கண்டிப்பா எடுத்துறாரு. பட் ஆனா டீம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா ஒரு 5 விக்கெட் எடுக்கணும், இல்ல 7 விக்கெட் எடுக்கணும், ஒரு 5 எடுக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது இவரால அந்த டைம்ல ரெகுலரா எடுக்க முடியல அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்படி எல்லாம் இவருடைய விளையாட்டெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவருடைய T20 டெபியூ வந்து 2 வாரம் கழிச்சு ஜிம்பாப்வேக்கு எதிரான ஒரு மேட்ச்ல வந்து T20 டெபியூ பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவரு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி எது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் சீரீஸ்ல நான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் செலக்டர்ஸ் வந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. என்ன டிசிஷன்னா நிறைய மேட்சஸ் வந்து நம்மளுடைய ரெகுலர் ஸ்பின்னர்ஸ் வந்து விளையாடிட்டாங்க. ஸோ ஒரு நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு சீரீஸ்ல வந்து நம்மளுடைய ரெகுலர் ஸ்பின்னர்ஸை வந்து ரெஸ்ட் பண்ணலாம், நியூவா வந்த பிளேயர்ஸ்க்கெல்லாம் சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அப்படி சான்ஸ் கொடுக்கும்போது நவம்பர் டிசம்பர்ல 2011 வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிரான ஒரு சீரீஸ்ல வந்து 5 மேட்சுமே ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து விளையாடுறாரு. அந்த 5 மேட்ச்ல வந்து இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இவர் அந்த 5 மேட்ச்ல எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 11 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. 11 விக்கெட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பியும் டெஸ்ட் டீமுக்குள்ள எப்படியாவது நுழையணும் அப்படின்றது இவருடைய மிகப்பெரிய ஆசையா இருந்தது. சோ டெஸ்ட் டீமுக்குள்ள இவர் எப்ப நுழையறாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2011ல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரு டெஸ்ட் மேட்ச்ல தான் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமா டெஸ்ட் டெபியூ பண்றாரு. சோ டெபியூ மேட்சே வந்து பயங்கரமா கலக்கி இருக்காரு. எதனால அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டெபியூ மேட்ச்லயே வந்து 9 விக்கெட் எடுத்திருக்காரு. சோ 9 விக்கெட் எடுத்து அந்த சீரீஸ்ல அந்த மேட்ச்ல வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வாங்குறாரு. சோ அந்த சீரீஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட 23 விக்கெட் எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரியும் அடிக்கிறாரு. சோ அந்த சீரீஸ்லயே வந்து மேன் ஆஃப் தி சீரீஸ்க்குமே வாங்குறாரு. சோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினை நெக்லெக்டே பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் 2011 வேர்ல்ட் கப் 2011 வேர்ல்ட் கப்போட வின்னிங் டீம்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து டேக் பார்ட் பண்ணிருக்காரு. சோ டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து ரெகுலரா விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் யாரு அப்படின்றது அப்பதான் அந்த உலகத்துக்கே தெரிய ஆரம்பிச்சது. எதனாலனா ஃபாஸ்டஸ்ட் டு டேக் 50 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. 50 விக்கெட் ரொம்ப கம்மியான டெஸ்ட் மேட்சஸ்ல எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 18 மேட்ச்ல 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அதாவது 18 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி 100 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அது ஃபாஸ்டஸ்ட் டு டேக் 100 டெஸ்ட் மேட்சஸ் விக்கெட்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டென்னிஸ் லில்லியோட ஃபாஸ்டஸ்ட் 250 அப்படின்ற ஒரு ரெக்கார்டு இருக்கு. டென்னிஸ் லில்லி வந்து 48 டெஸ்ட் மேட்சஸ்ல வந்து 250 விக்கெட் எடுத்திருந்தாரு. நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன பண்ணிருக்காருன்னு வந்து பாத்தீங்கன்னா டென்னிஸ் லில்லி பண்ண ரெக்கார்டை வந்து 45 டெஸ்ட் மேட்சஸ்லயே ஓடிக்கிறாரு. 45 டெஸ்ட் மேட்சஸ்ல 250 விக்கெட்ஸ் எடுக்கிறாரு. அதே டென்னிஸ் லில்லி வந்து 300 விக்கெட்ஸும் வந்து எடுத்திருக்காரு.
ஸோ 300 விக்கெட்ஸ் வந்து எத்தனை மேட்சஸ்ல எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 56 மேட்ச்ல எடுத்திருக்காரு. பட் நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 54 மேட்ச்லயே அந்த 300 விக்கெட்ஸ் வந்து எடுத்து முடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பர் டூப்பரான பெர்ஃபார்மன்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இந்தியன் டீமோட ரெகுலர் அண்ட் பிரீமியர் ஸ்பின்னரா வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆகுறாரு. அவருக்கு சப்போர்ட்டிங் ஸ்பின்னரா வந்து ரவீந்திர ஜடேஜா ஆகுறாரு. ஸோ ரெண்டு பேரை பத்தியும் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திரன் அஸ்வினும் ஒரே ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து ரெண்டு பேருமே நம்பர் 1 ரேங்கிங் பவுலர்ல அட் அ டைம்ல இருந்ததுதான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் எப்ப கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2016ல கிடைச்சது. அப்படி என்ன கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அண்ட் ராகுல் டிராவிடுக்கு அப்புறம் ஐசிசி கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டு வந்து யாருக்கு கிடைச்சது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 2016ல நம்மளுடைய ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கிடைச்சது. ஸோ அதே 2016ல அவருக்கு ஐசிசி டெஸ்ட் கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டுமே வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இவருடைய என்டையர் கெரியரை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா எத்தனை டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 டெஸ்ட் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 336 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குறிப்பா இவரு அதுல 4 செஞ்சுரியும் அடிச்சிருக்காரு. இவர் அடிச்ச ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2300 ரன்ஸ்க்கு மேல அடிச்சிருக்காரு டெஸ்ட் மேட்சஸ்ல. அதே மாதிரி ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 111 ஒன் டே இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 150 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. T20 மேட்சஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா இதுல வந்து 46 T20 மேட்சஸ் விளையாடி இருக்காரு. அதுல வந்து 52 விக்கெட்ஸுமே எடுத்திருக்காரு. ஸோ இவருடைய ஐபிஎல் கேரியரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கேக்கு தான் இவர் ரொம்ப வருஷம் ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சிஎஸ்கே பேன் ஆகும்போது இவர் வந்து ரைசிங் பூனே சூப்பர் ஜெயின்ஸ்க்கு வந்து விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு வந்து 2 வருஷம் கேப்டன்ஷிப்பும் பண்ணாரு. இப்போ வந்து லேட்டஸ்டா வந்த நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் வந்து இவரை ட்ரேட் பண்றாங்க. அதாவது இவர் வந்து எய்தர் டெல்லி டேர் டெவில்ஸ்க்கு போய் விளையாடுவாரு இல்லனா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ்க்கு போய் விளையாடுவாரு. பட் ஆனா கேப்டனா விளையாடுவாரா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகமா இருக்கு. பட் ஆனா ஒரு பிளேயரா கண்டிப்பா இந்த ரெண்டு டீம்ல ஏதாவது ஒரு டீம்ல இந்த ஐபிஎல்ல விளையாடுவாரு அப்படின்றது தான் இவருடைய லேட்டஸ்ட் நியூஸ். ஸோ இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவருடைய பர்சனல் லைஃபை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம்னா இவர் வந்து 13th நவம்பர் 2011ல வந்து பாத்தீங்கன்னா பிரித்தி நாராயணன் அப்படின்ற அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்றார். அவங்களுக்கு வந்து ஒரு 2 பெண் குழந்தைகளும் இருக்கு. அவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா அகிரா அண்ட் ஆத்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட எக்ஸ்ட்ராடினரியான சர்வீசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2014ல இவருக்கு வந்து அர்ஜுனா அவார்டும் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம் வாட்மே உங்களுக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயத்துல ஏதாவது ஒரு தடங்கள் வந்தா அந்த தடங்களை பார்த்து எப்பயுமே பயப்படாதீங்க. வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க. 14 வயசு பையன் வந்து ரொம்ப பயங்கரமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கும்போது சூப்பரான ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருக்கும்போது ஒரு ஹிப் இன்ஜரினால உன்னால ப்ராப்பரா அந்த அளவுக்கு பேட்டிங் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுக்கு அப்புறமும் இவருடைய என்டையர் கிராஃப்டே மாத்துறாரு. சரி ஓகே பேட்டிங் தானே ஆட முடியாது, நான் ஒரு மிகப்பெரிய ஆஃப் ஸ்பின் பவுலர் ஆகிறேன் அப்படின்னு அவருடைய தன்னம்பிக்கை மூலியமா அவர் எவ்வளவு பெரிய ஆஃப் ஸ்பின்னர் ஆயிருக்காரு இது வரைக்குமே. யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து செலக்ட் பண்ணல. பட் ஆனா ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்டா தான் இருந்தது. செகண்ட் மேட்ச்ல கண்டிப்பா அவரை செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரவிச்சந்திரன் அஸ்வினோட லைஃப் ஹிஸ்டரியில இருந்து நீங்க எந்த விஷயத்தை கத்துக்கிறீங்க? நான் கத்துக்கிற விஷயம் என்னன்னா நெவர் சே டை ஆட்டிடியூட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கத்துக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க. என்ன ஏதாவது ஃபேஸ்புக் இல்லை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதுலேருந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், என்னுடைய சேனலுடைய பேர் விஸ்டம் வைப். மறக்காம அழுத்திடுங்க அதுக்கு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைபர். ஸோ மீண்டும் நாளை ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் மீ வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ. பாய்.